I'm standing in the Nicobar Islands in the middle of what is easily the most beautiful forest that I've ever seen in my life. Thousands and thousands and thousands of acres of rainforest, and what is happening here is that all these trees are going to be cut. பீகாரை சார்ந்த ஒரு டெலிவரி பாயை டெல்லி போலீஸ் பீகாரி என்கிற அந்த அடையாளத்தை வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ லுங்கி யார் கட்டுவா? சாதாரணமாக யாரும் கட்ட மாட்டாங்க, ஹிந்துஸ் கட்ட மாட்டாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கட்டுவாங்க. இஸ்லாமியர்களை திட்டமிட்டு வாக்களிக்க வரக்கூடாது. முஸ்லீம்ஸ் 60 பேர், இந்த 60 பேருடைய பேரையும் திட்டமிட்டு நீக்கியிருக்காங்க. அவனுடைய வேலையை, அவனுடைய பணியை நான் பயன்படுத்தி கொள்ளுவேன், ஆனால் அவனை வாக்களிப்பதற்கு அந்த மனிதனை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றால் இது எவ்வளவு ஒரு கடுசடத்தனமான வேலை. வணக்கம். இந்தியாவில் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு புதிய தொகுப்பை நாங்கள் இன்னையிலிருந்து தொடங்க போகிறோம். அதாவது இந்தியாவை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு மிக முக்கியமான விஷயங்கள். இந்த பட்டியலில் இன்னைக்கு 5 மிக முக்கியமான செய்திகளை நாங்க பேச போகிறோம். ராகுல் காந்தி அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் கோடிக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதாக ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார். முதல் கேள்வி. 2வது, வெஸ்ட் பெங்கால் தேர்தலை ஒட்டின பல்வேறு விஷயங்கள். 3வது, பீகாரை சார்ந்த ஒரு டெலிவரி பாயை டெல்லி போலீஸ் பீகாரி என்கிற அந்த அடையாளத்தை வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார். பீகார்ல இருந்தே இன்னொரு செய்தி. பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் விச் ஹண்டிங், அதாவது மந்திரவாதி என்கிற ஒரு சந்தேகத்தில் அந்த பெண்ணை அடிச்சே கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் கூறிய வார்த்தை, மனுஸ்மிருதி மற்றும் அர்த்தசாஸ்திராவை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க வேண்டும். இண்டியனைசேஷன் ஆஃப் லா என்கிற விஷயம். இந்த 5மே மிக முக்கியமானது என்று நாங்கள் பார்த்தோம். அதனால் இந்த 5 விஷயங்களை பற்றி இன்னைக்கு மிகவும் ஆழமாக பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே எழுத மறக்காதீர்கள். இதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை நீங்க பயன்படுத்தலாம், எங்களுக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்வதற்காக. இன்னொரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நீங்க கொடுக்க நினைத்தீர்கள்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த செக்ஷனின் முதல் கேள்வி, முதல் இன்சிடென்ட். ராகுல் காந்தி அந்தமான் நிக்கோபாருக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து அவர் வெளிவிட்ட ஒரு வீடியோ மிக வைரல் ஆகி இருக்கிறது. என்ன? கோடிக்கணக்கான மரங்களை அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல அடானிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல ஒட்டுமொத்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்டையே அழிக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் பார்த்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய காடுகள், மலைகள், மரங்கள் எந்த அளவில் அழிக்கப்பட்டு வருகிறது, அதை நாம் பாதுகாக்க வேண்டும். This is one of a kind of biggest scam of India. ராகுல் காந்தியுடைய வீடியோவை நாங்கள் போட்டு காட்ட போகிறோம். இதற்கு பின்பு இந்த விஷயத்தை பற்றின ஒரு ஆழமான ஒரு சுருக்க எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். I'm standing in the Nicobar Islands in the middle of what is easily the most beautiful forest that I've ever seen in my life. Thousands and thousands and thousands of acres of rainforest, and what is happening here is that all these trees are going to be cut with total disregard for the people who live here, with total disregard for the damage this is going to do to India's ecology. It's amazing that 160 square kilometers of this forest are being chopped up so that one businessman, Mr. Adani, can fulfill his fantasies. Just the wood here is worth lakhs of crores. And by the way, this is just the part of the forest that we were able to enter. I'd like to show you the part that we couldn't enter because it's so thick and it has so many trees. Every single person who lives on this island is against this project, has not been asked about this project, does not know what compensation they're going to get for their land, and
Now I understand why the government didn't want me to come here and why the government did a whole exercise to stop me from getting here. It's wholesale theft, and I wish more people could come and see this. There are a number of communities on this island. There are tribals, there are settlers who are from the defense forces who came here to ensure the safety of these islands. They've asked me to raise this in Parliament, and I will gladly do that. But they are doing this in a hidden manner, surreptitiously, and this needs to be told to the whole nation, especially young people, because this is your future. This is possibly one of the biggest scams and largest thefts of Indian property, of ecological property that has ever taken place. ஐயா ராகுல் காந்தியோட வீடியோ நீங்க பார்த்தீர்கள், இதை பற்றின உங்களுடைய கருத்து? இந்த குறிப்பான இந்த அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிரேட் நிகோபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேரு. இது போறதற்கு முன்னால இந்த குறிப்பான பாஜக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க ஆட்சி பண்ணக்கூடிய இந்த 12 ஆண்டுகள் இது வரைக்கும் நடந்திருக்க. இந்த 12 ஆண்டுகள்ல என்ன காரணமோ, அதாவது அவங்க தகப்பனாருக்கும் அல்லது இந்த இயற்கைக்கும் விரோதமா என்னன்னு தெரியல, அந்த பங்காளி சண்டையான இயற்கையை அழிக்க வேண்டும். அது ஆரவல்லி மலையாக இருந்தாலும் சரிதான், சத்தீஸ்கர்ல உள்ள காடுகள் இருந்தாலும் சரிதான், அது ஒடிசாவில் உள்ள இடங்களாக இருந்தாலும் சரிதான், இதில் அழித்து கார்ப்பரேட் கைகளில் கொடுத்துவிட வேண்டும் என்பதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நம்ம நியூட்ரன் ஆரம்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? வந்து உங்களுக்கு இங்க டங்ஸ்டன் ஆரம்பிச்சாங்க, இங்க உள்ள போராட்டங்களை நம்ம நிறுத்தியிருக்கோம். அப்போ இவர்கள் இதை தொடர்ந்து ஒரு வேலைகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நிக்கோபர்ல பாத்தீங்கன்னா அங்க தனியா வந்து இவ்வளவு எத்தனை ஆயிரம் பேர் மக்கள் இருக்க போறாங்க அது தெரியாது. அது தீவு, அந்த தீவுல எவ்வளவு பேர் இருப்பாங்கிறதும் நமக்கு தெரியல. அதாவது மக்கள் இருக்கிறது ஒரு இடமாக இருக்கட்டும், அவர்கள் இருக்கிறது வேற ஒரு பகுதியா இருக்கட்டும். அப்போ இதை நாம் தான் எதிர்த்து போராடியாக வேண்டும். அதுல எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1 கோடி, அவங்க சொல்றது வந்து 85 லட்சம் மரங்களை வந்து அழிக்க போறாங்க. ஆனா கிட்டத்தட்ட சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் என்ன சொல்றாங்கன்னா 1 கோடி மரங்களுக்கும் மேலாக அவர்கள் வெட்ட போகிறார்கள் என்கிற ஒரு செய்தி சொல்றாங்க. அவர்கள் அந்த சொல்லக்கூடிய செய்திகளையும் நம்ம காணொலியில இந்த இதோட சேர்ந்து நம்ம போடலாம். அது ஒரு முக்கியமான செய்தி. இப்ப இப்படியாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. 1 கோடி மரம்னா யோசிச்சு பாருங்க. இயற்கையை அழிப்பது, அது கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார் வந்து இந்த பாஜக அரசாங்கம், அவருடைய தலைமையாக இருக்கக்கூடிய மோடி என்பதை தவிர இது நமக்கு இவர்கள் நம்முடைய நாட்டிற்கு ஆட்சி பண்ணதற்கான வந்தது நம்ம நாட்டினுடைய பெரிய துர்ப்பாக்கிய நிலைதான் நம்ம சொல்லணும். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வெஸ்ட் பெங்கால் தேர்தலுக்கு வந்து விடலாம். வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் கிட்டத்தட்ட 91 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் அளிக்கப்பட்டது எஸ்ஐஆர் வழியாக. அங்க நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவை நாம் அனைவருமே பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் அண்ட் சிஏபிஎஃப் இராணுவ படை அங்க இறக்கி ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்காலை ஒரு விதமான ஒரு போர்க்களம் போன்று மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்கள் நேற்று மட்டுமே வந்திருக்கிறது. அதிலிருந்து 22 கம்ப்ளைண்ட்ஸ்களை தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருக்கிறது. இந்த 22 இடங்கள்லையுமே வரக்கூடிய மே 2ஆம் தேதி மறுபடியும் தேர்தலை அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இந்த முறை மிக தெளிவாக மிகவும் அமைதியான ஒரு தேர்தலை நாங்கள் நடத்த போகிறோம் என்று கூறிய தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், அல்ல அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்டர் வெளிவிட்ட பல்வேறு சவால்களாக இருக்கட்டும், அனைத்துமே நேற்று ஃபெயில் ஆகிவிட்டதா இல்லையா? இதை தாண்டி மம்தா பானர்ஜி அப்படி தோர்த்து போனால் வெஸ்ட் பெங்காலுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்கிற அந்த கேள்வி. அந்த தோற்று போனால் என்ன நடக்கும்ங்கிறது இதோடைய பின்பகுதிக்கு வருவோம். முதல்ல அவங்க செய்த அட்டூழியங்கள் இருக்க வரலாறு காணாதது. இடியமின் ஆட்சியில கூட இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. வந்து உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமே. அவங்க அன்அபிஷியலாகவே லுங்கி கட்டிட்டு வாக்கு அளிக்க கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், துணை ராணுவ படைன்னு சொல்றான். இது எந்த சட்டத்துல இருக்கு? ஏன்னா அலுவலகத்துல போய் வேலைக்கு போறாங்களா? லுங்கி, அதாவது முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களே வரவிடாமல் செய்வதற்கு லுங்கி கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துணை ராணுவ படைகள் அங்கே
வந்து அவர்களை அடித்து விரட்டக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். அது பற்றியும் நம்ம காணொளியில் நம்ம ஒவ்வொன்றையும் நம்முடைய காணொளியில் அதற்கு சப்போர்ட்டிவாக நம்ம போட போகிறோம். அது ஒன்று. இன்னொன்று பாருங்க, இந்த டிஎம்சி அதற்கு ஆலோசனை சொல்வதற்காக ஐபேக்னு ஒரு நிறுவனத்தை ஆலோசனைக்காக வச்சிருந்திருக்கு. அது தெரியும் நமக்கு. அந்த ஐபேக்கோடைய அந்த தலைவர் இருக்கிறார டைரக்டர் வினேஷ் சந்தேல் அவரை கைது பண்றாங்க. அது அற்புதமான பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த டிஎம்சிக்காக அவர் ஏற்பாடு பண்ணி இவங்களோட சேர்ந்து எப்படி பிரச்சாரம் பண்ணணும், என்ன கோரிக்கைகளை வைக்கணும், என்ன மாதிரி கொண்டு போகணுங்கிறது அற்புதமான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பாஜக வெற்றியே பெற முடியாத நிலைக்கு பின்னுக்கு தள்ளப்படுது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் அந்த ஐபேக் நிறுவனத்துடைய அந்த டைரக்டரை கைது பண்றாங்க. கைது பண்ண உடனே பிரச்சாரம் தடைபடுது. டைரக்டரை கைது பண்ணிட்டாங்கன்னா என்ன, பிரச்சாரம் தடைபட்டு போயிருது. அப்புறம் இதனால வேற என்ன வழி இல்லைங்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, தேர்தல் முடிவடையுது. எப்படியோ மேனேஜ் பண்ணி தேர்தல் நடத்துறாங்க. தேர்தல் முடிஞ்ச மறுநாள் இந்த ஐபேக் நிறுவன டைரக்டருக்கு பெயில் போடுறாங்க. பெயில கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை. அதாவது முதல்ல கண்டெஸ்ட் பண்ணா பரவாயில்ல விட்டுறதா இருந்தா விட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ இவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இவர்களை உள்ளுக்கு தூக்கி வைக்கணும். அந்த எலெக்ஷன் நேரத்துல இவர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்கிறோம். இது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான கழுசடத்தனமான ஒரு செய்தியை எலெக்ஷன் கமிஷனும், மீண்டும் சொல்லுகிறோம், இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரீதியாக அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷனும் அல்லது பாஜக கட்சியும் யூனிசன் ரெண்டும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு படுபாதகமான செயலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண் முன்னாலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த ட்ரெஸ் கோடு பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் கோடு இதெல்லாம் திட்டமிட்டு செய்கிறாங்க. நான் சொன்னாங்களே லுங்கி கட்டிட்டு வரக்கூடாதுன்னு. அப்போ லுங்கி யார் கட்டுவா? சாதாரணமாக யாரும் கட்ட மாட்டாங்க. ஹிந்துஸ் கட்ட மாட்டாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கட்டுவாங்க. இஸ்லாமியர்களை திட்டமிட்டு வாக்களிக்க வரக்கூடாது. அப்புறம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இஸ்லாமியர்களுடைய பேரை நீக்கியிருக்காங்க. என்ன 60 பேர் நீக்கியிருக்காங்க? லட்சக்கணக்கில் நீக்கியிருக்காங்களே, இதுல என்ன இந்த 60 பேர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த 60 பேர் யாருன்னா, இவங்க 60 பேரும் எலெக்ஷன்ல ஆபீஸ் பேரராக அந்த வேலைகளுக்கு வரக்கூடிய பணியாளர்கள், தேர்தலை நடத்துறவங்க முஸ்லிம்ஸ் 60 பேர். இந்த 60 பேருடைய பேரையும் திட்டமிட்டு நீக்கியிருக்காங்க. அவனுடைய வேலையை, அவனுடைய பணியை நான் பயன்படுத்தி கொள்ளுவேன், ஆனால் அவனை வாக்களிப்பதற்கு அந்த மனிதனை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றால் இது எவ்வளவு ஒரு கடுசடத்தனமான வேலை! என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவதுன்னு தெரியல. அதாவது காட்டு பிராண்டித்தனம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம ஆதிவாசிகளையும் பழங்குடிகளையும் கீழ்த்தரமா பேசுவது போல ஆகிவிடும். நாகரிகமற்ற, அதாவது மனித இனத்தோடு இவர்களை சேர்க்க முடியாது, அவ்வளவுதான் நம்ம பேச முடியும். இப்படிப்பட்ட கூட்டம் இவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 21 வயதான ஒரு பீகாரை சார்ந்த இளைஞர், ஒரு டெலிவரி பாய். பிஹாரி என்கிற இந்த வார்த்தையை கெட்ட வார்த்தையாக, கொச்சையாக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு நபர்கள் அந்த பிஹாரி என்கிற அந்த உணர்வை ஏதோ ஆடு மாடுகள் போன்று நடத்தக்கூடிய இந்த விஷயத்தை பல்வேறு இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதே பிஹாரி என்கிற வார்த்தையை வைத்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் 21 வயதான ஒரு இளைஞரை சுட்டுக் கொன்றதை கேட்டீர்களா? டெல்லியில் இது நடந்திருக்கிறது. பாண்டவ் குமார், ஒரு டெலிவரி பாய், 21 வயதான டெலிவரி பாய். அவருடைய நண்பர், அவரும் டெலிவரி பாய் தான் போல. அவருடைய நண்பருடைய குழந்தை, 4 வயது குழந்தை, அவருடைய பிறந்த நாள். நைட்டு 2 மணி இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும்னு சொல்லியிருக்காரு. நண்பர் ரொம்ப நெருக்கமான நண்பர். பரவாயில்ல, நீ 2 மணிக்கு வந்தாதான் கட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பையன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆசை அந்த குழந்தையோடைய பிறந்தநாளுக்கு போயிருக்கிறான். அந்த குடும்பம் இந்த 21 வயது இளைஞர்களுக்காக காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். கேக் கட் பண்ணாங்க. ஏதோ வெளியில கேக்கெல்லாம் வச்சு நைட்டு 2:30 மணிக்கு கேக் கட் பண்ணும்போது இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் நீரஜ் பல்ரா, டெல்லி போலீஸோட ஹெட் கான்ஸ்டபிள், அந்த இடத்துக்கு போய் தண்ணி எல்லாம் போட்டிருக்கா போல இருக்கு, மது போதையில மிரட்டி இருக்கு, உடனடியாக காலி செய்யும்.
எங்கேருந்து வந்த ஒரு ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்கும்போது நாங்கள் பீகாரி சார். நீ பிஹாரி தானே, உனக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்னு கேட்கும்போது சும்மா வாக்குவாதம் வளர்ந்துருக்கு. வாக்குவாதம் வளரும் போது கையில் இருந்த பிஸ்டல் எடுத்து பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் பிஹாரி என்கிற அந்த அடையாளத்தை அதை வைத்து அதை மையப்படுத்தி சுட்டு கொன்ற அந்த காட்சி. இந்த கதை எந்த அளவில் ஒரு வெறித்தனத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம், ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் மொழியை வைத்து, ஜாதியை வைத்து, அடையாளங்களை வைத்து போலீஸ் அதிகாரிகளையே கொல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு இந்தியா மாறிவிட்டது என்றால் இதை நாம் எப்படி பார்க்க முடியும்? எந்த விதமான நாட்டை நாம் உருவாக்கி விட்டோம் என்கிற இந்த கேள்வி. வெறுப்பரசியல், அதாவது இன்னொரு இனத்து மேல ஒரு வெறுப்பை தூண்டி விடுவது. அது வேறு ஒரு இனமோ வேறு ஒரு மதமோ அதாவது பெருவாரியாக இருக்கக்கூடிய மக்கள் எதை சார்ந்திருக்கிறார்களோ அதிலிருந்து வேறுபட்ட ஒரு கூட்டத்தை காண்பிப்பது, எதிரியாக காண்பிப்பது. அது மதமாக இருக்கலாம், ஒரு இனமாக இருக்கலாம், ஒரு மொழி பேசுகிறவர்களா இருக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா டெல்லியில இருந்து பீகாரிங்கிறவ அங்க அவரை எதிரியா காமிக்கிறது. இன்னும் பொதுவா வட இந்தியால பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை காமிக்கிறது. இன்னும் இதே கூட்டம் அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் பக்கம் போனீங்கன்னு சொன்னா அங்க பாலஸ்தீனை எதிரிகளா காமிக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அமெரிக்காக்காரங்களுக்கு இதே அந்த இரட்டை கோபுரத்துக்கு பின்னால என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்களை காமிக்கிறது. அப்ப இது போன்ற ஒரு விஷயத்தை உலகமெங்கும் இந்த வெறுப்பு அரசியலை கை கொள்ளுகிறவர்கள், குறிப்பாக அவர்கள் இந்த ஜியானிஸ்டுகளாகவும் இங்கே இந்த சங்கிகளாகவும் இருக்கிறார்கள்ங்கிறதா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு பீகார்ல இன்னொரு சம்பவம் பாருங்க. 35 வயதான ஒரு பெண்மணி மூட நம்பிக்கை இந்த அளவுல இருக்குன்னு நீங்க பாருங்க. மூட நம்பிக்கைங்கிறது ரெண்டாவது பட்சம். அது இல்ல அந்த அம்மையார் ஒரு இஸ்லாமியர் பெண்மணி. ரம்தான் அங்க விழாவில் ரம்தான் கொண்டாடுவதற்காக அவங்க இதுல இருக்கிறாங்க, ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாமிய பெண்மணி என்பதாலேயே அவர்களே அடிக்கிறாங்க, அங்க உள்ளவர்களை அடிக்கிறாங்க. அடிச்சு இந்த சம்பவத்தோடைய முக்கியமே பின்னாலதான் வருது. அடிச்சு அவங்க தண்ணிங்கிறாங்க, மூத்திரத்தை ஊத்தி கொடுக்குறான் குட்டின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா செத்துருதாங்க. செத்த உடனே அதை யாரு செஞ்சானா, முக்கியமா நின்ன குற்றவாளி அவன் பேர் ரோஷான் காட்டூன் அப்படிங்கிறத. மதுபானியில் நடக்க இந்த விஷயம். உள்ளுக்கு போயிட்டு பெயில வராங்க. பெயில வந்த உடனே பெரிய ஹீரோ வெல்கம் பண்ணி மாலைகள் போட்டு வரவேற்கிறாங்க. என்னங்க நாடு இது, என்ன கூட்டம் இது, நாம எங்க இருக்கிறோம்? இந்த கூட்டம் தான் இந்த அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கூட வருவதற்கு முயற்சி பண்றதுங்க. யோசிச்சு பாருங்க, இது எப்படிங்க நம்ம அலோவ் பண்ண போறோம்? இன்னொரு அதாவது அவன் வேற மதத்தை சார்ந்திருக்கிறான், அவனுக்கு அந்த நம்பிக்கை, எனக்கு இந்த கடவுள் இந்த நம்பிக்கை, எனக்கு கடவுளே இல்லைன்னு அந்த நம்பிக்கை, எனக்கு வேறு மொழி. அது இப்படி உள்ள இந்த மனிதர்களை பிரிச்சு இவர் அதாவது யூனிட்டின்னு டைவர்சிட்டின்னு பார்க்கக்கூடிய நம்மளுடைய நாட்டு கலாச்சாரத்தையும் நம்ம நாட்டுடைய அந்த ஒருமைப்பாடையும் சீரழிப்பதற்காகவே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நம்ம ஒரு பெரிய வேதனை. மூட நம்பிக்கை என்று கூறியது இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்பு அவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் இந்த பெண்மணியை மந்திரவாதி என்று சந்தேகம் பிடித்து அந்த பெண்ணை கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கும் மந்திரவாதி, தந்திரம், இது எல்லாமே மக்கள் நம்பிக்கொண்டு இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு கடைசி தொகுப்பில் நாங்க வந்துவிட்டோம். அடிப்படை இஸ்லாமியர் அதற்கு காரணம் கற்பிப்பது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் தர்மாதிகாரி மனுஸ்மிருதி அண்ட் அர்த்தசாஸ்திராவை இந்த நாட்டு மாணவர்கள் படிக்க வேண்டும். எங்க கூறுகிறார்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் நேஷனல் லா யூனிவர்சிட்டியோடைய ஒரு கான்வேக்கு போயிருக்கிறார். மனுஸ்மிருதியை பற்றி நீங்க பேசணும், அர்த்த சாஸ்திராவை பற்றி பேசணும், படிக்கணும். காரணம், இந்தியாவில் இது மட்டுமல்ல, ஜெயனிசம் மற்றும் புத்திசத்தை பற்றி நீங்க பேசணும். அது ஒரு மதத்தை பற்றி நீங்க பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் மனுஸ்மிருதி அண்ட் அர்த்த சாஸ்திராவை பற்றியும் நீங்க படிக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும் என்று கூறுவது ஒரு ஐடியாலஜிக்கல் ரூட்டை எப்படி அவர் வெளிக்காட்டுகிறார் என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க போறீர்கள். இண்டியனைசேஷன் ஆஃப் லீகல் சிஸ்டம், லீகல் எஜுகேஷன்
இதை ஸ்டெபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டியாக நீங்க பார்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். லா ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் போய் இது போன்ற விஷயங்கள் எடுத்து வைக்கும் போது, அதான் நான் சமீபத்தில் ஒரு சில வீடியோக்கள் எடுத்து காட்டியிருந்தேன். வாஷிங்டன் போஸ்ட் ஒரு ரிசர்ச் பேப்பரை வெளியிட்டிருந்தார்கள். இந்த மாதிரி இந்தியாவில் நாளைக்கு நரேந்திர மோடியோடைய டர்ன்யூர் முடிஞ்சு விட்டது என்றால் கூட, அவர் பிரைம் மினிஸ்டராக பதவி விலகினால் கூட, இந்தியாவை நடத்துவது RSS ஆக தான் இருக்கும். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு RSS உங்களால் அகற்ற முடியாது. காரணம், உயர் பதவியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே RSS தன்னுடைய ஆட்களை வைத்து ரீப்ளேஸ் செய்து விட்டது. அது நீதிபதிகளாக இருக்கட்டும், அது பியூரோக்ரஸியாக இருக்கட்டும், அது சீஃப் எலெக்ஷன் ஆபீசர்களாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டிற்கு கூடிய எக்கனாமிக் பாலிசியை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எந்த இடத்தை நீங்க தொட்டால் கூட RSS தன்னுடைய சித்தாந்தத்தை, தன்னுடைய ஐடியாலஜியை ஏற்கனவே திணித்து விட்டது. ஆட்கள் மாறுவார்கள், முகங்கள் மாறும், பெயர்கள் மாறும், ஆனால் ஐடியாலஜி திணிக்கப்படும். எந்த அளவுல ஒரு லாவை பாதுகாக்கக்கூடிய நபர், ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை, நீதித்துறையை, நீதிகளை வழங்கக்கூடிய நபர், அவர் இது போன்ற வார்த்தைகளை பேசுறார். அதுல நீங்க சொல்லும்போது சொல்றீங்க மிகப்பெரிய அளவிற்கு ஒரு 100 வருஷமா ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளுக்கு நுழைஞ்சிருக்காங்கிறது உண்மைதான். ஆனால் இவர்களை அகற்ற முடியாது என்பதல்ல. அப்படின்னு சொன்னா நம்ம டிபிட்டிசத்துல போய் நின்றுவோம். இல்லை, ரிப்போர்ட் எது வேண்டாலும் சொல்லிவிட்டு போகட்டும். இந்த நாட்டினுடைய அடிப்படையான கருத்து செக்குலரிசத்தை நாம் நம்புகிறவர்கள். இந்த மதவாத கருத்துகளுக்கு எதிராக செக்குலரிசத்தை நம்பக்கூடிய ஒவ்வொருத்தனும், அதாவது தெரியாமல், அதாவது வெளியே தெரியாமல், அதாவது ஒரு போர்வை போட்டு இவர்கள் வரக்கூடுமே ஒழிய வெளிப்படையாக இவர்கள் வர முடியாது. வெளிப்படையாக தெரியும் பொழுது அவ எந்த பதவியில இருந்தாலும் சரிதான், ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், அல்லது நீதிபதியாக இருந்தாலும் சரிதான், எதிர்க்கப்படுவார்கள் என்றால் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். என்ன நடந்தது? போபால்ல போய் அவர் பேசுறாரு. அந்த NLUS நேஷனல் லா யூனிவர்சிட்டி அந்த மாணவர்கள் மத்தியில பேசும்போது என்ன சொல்றாரு? மாணவர்கள் மத்தியில உள்ள இன்றைக்கு அந்த விழிப்பு நிலை இல்லாம போறதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேர் இந்த நாட்டு பண்பாட்டுல இருந்து அது விடுபட்டு போய் விட்டது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதை மீண்டும் நாம் கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுமா? அவர் சொல்றாரு. யார் இவரு? சொல்லக்கூடியவர் தமிழ்நாட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ், அவர் தர்மாதிகாரி. அவர் சொல்றாரு, அங்க போய் நின்றுட்டு அர்த்த சாஸ்திரத்தையும் மனுஸ்தர்மரியையும் நாம படிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. நீங்க எல்லாரும் மனுஸ்மிருதியையும் அர்த்த சாஸ்திரத்தையும் படித்தால்தான் உங்களுக்கு அந்த அடிப்படையான பண்பாட்டு வேர்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய இவர் எப்படிப்பட்ட நீதியை இவர் வழங்குவார் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் நீதி வழங்குவதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியதா? அர்த்த சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு நம்ம போறதா? ஏற்கனவே ஒரு நீதிபதி சொன்னார், எனக்கு வழிகாட்டியாக இருப்பது மனுஸ்மிருதி என்று சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதை தான் இந்த மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? அதாவது பெண்களை ஒரு மோசமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அந்த இதற்கு இருக்கிறது. சாதி ரீதியாக ஒரு வர்ணாசிர தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடியதை இந்த மனுஸ்மிருதி சொல்லுகிறது. பெண் அடிமைத்தனத்தை சொல்லுகிறது. இதை சொல்லக்கூடிய தூக்கி பிடிக்கக்கூடியவர் தான் நமக்கு அதை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர் தான் நமக்கு நீதி வழங்க போகிறார் என்பதை நினைக்கும் போதுதான் வருத்தமாக இருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு தான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு விஷயங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நியாயத்துக்காக, அதாவது செக்குலரிசத்திற்காக நிற்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், எல்லோரும் அதற்கான குரலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மை போன்ற சமூக ஊடகங்கள் வழியாக நாம் விடுக்கின்ற வேண்டுகோளாகும். பல்வேறு விஷயங்களை நாங்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறோம். இதே போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்காகவும் எங்களை சப்போர்ட் செய்வதற்காகவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள்.
டெமோக்ராட்டிக் தமிழன் என்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது, ஐயா நடத்தி வருகிறார். அதில் தன்னுடைய பர்சனல் கருத்துக்களை வெளிவிட்டுக் கொண்டிருக்கிறார். அதையும் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் செய்யலாம். அதை தாண்டி இந்த சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர் மற்றும் லைக் வழியாக இந்த வீடியோவை நீங்கள் பகிரலாம். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதலாம். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக அல்ல QR கோட் வழியாக உங்களால் முடிந்த உதவியை நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.